வணக்கம் மாணவர்களே. இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் யூனிட் 4 ஃபியூல்ஸ் அட் கம்பஷன் அப்படிங்கிற யூனிட் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோ டீசல். ஸோ இந்த பயோ டீசல் அப்படின்னா என்ன, இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஸோ அதனோட யூசஸ் என்ன, ஸோ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயோ டீசல் அப்படிங்கிறது, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரிசீவ் ஆகும். ஸோ பயோ டீசல், வாட் இஸ் மீன் பயோ டீசல்? பயோ டீசல் அப்படிங்கிறது ஸோ வெஜிடபிள் ஆயில்ஸ் ஆர் அனிமல் ஆயில்ஸ் ஆர் அனிமல் ஃபேட் அப்படிங்கிறதுலேருந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம பயோ டீசல், அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டீசலுக்கு உண்டான சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற நமக்கு கிளிசரல் எஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த எஸ்டர்னோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஈக்குவல் டு பயோ நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் டீசலோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மேட்ச் ஆகும்போது நாம் அதை ஃபியூல்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம பயோ டீசல் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் பயோடீசல்? ஸோ பயோடீசல் இஸ் an alternative fuel similar to the fossil டீசல். அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டீசலோட சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு கிடைக்கிற ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பயோ டீசல். இந்த பயோ டீசல் அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஸோ பயோ டீசல் கேன் பி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் வெஜிடபிள் ஆயில்ஸ், அனிமல் ஆயில்ஸ் ஆர் ஃபேட் அண்டு வேஸ்டேஜ் ஆஃப் குக்கிங் ஆயில்ஸ். ஸோ இந்த வேஸ்ட் ஆயில்ஸில் இருந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ்டர் ஆயில், ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் அதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற வேஸ்ட் ஆயில் வேஸ்ட் ஆகும்போது அந்த ஆயில்ஸில் வந்து நம்ம ப்ராசஸிங் பண்ணுறோம். இந்த ப்ராசஸை used to convert this oil to biodiesel. It is called transesterification. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா கெமிஸ்ட்ரி வேர்ல்டாக transesterification அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம வெஜிடபிள் ஆயில்ஸ் கன்வெர்டட் இன்டு ஸோ பயோ டீசல் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? The following vegetable oils are used for alcoholysis. இந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன சொல்கிறோம்னா alcoholysis வந்து transesterification அப்படின்னு சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், சோயாபீன் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், ஸோ இது எல்லாமே நம்ம கேஸ்டர் ஆயில், ஸோ இது எல்லா ஆயிலுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பயோடீசல் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதனோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோடீசல், there are 3 basic routes of biodiesel production from oil and fat. ஸோ அதில் 3 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா பேஸ் கேட்டலிஸ்ட் டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் ஆஃப் தி ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேஸை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி ஸோ டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் ஆஃப் ஆயில்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு பயோடீசல் அப்படிங்கிறது கிடைக்கும். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா டைரக்ட் ஆசிட் கேட்டலிஸ்ட் டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் ஆஃப் ஆயில். ஸோ அதாவது டைரெக்டாக ஒரு ஆசிடை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி ஸோ டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன்லேருந்து நம்ம பயோடீசல் ப்ரிப்பேர் பண்ணலாம். தேர்ட் ஒன் என்னன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஆயில் டு இட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் தென் டு பயோடீசல். அதாவது கன்வர்ஷன் ஆஃப் ஆயில் டு ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒரு ஆயில் எடுத்து ஆயிலிருந்து ஸோ அதனோட ஃபேட்டி ஆசிட்ஸை கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து பயோடீசல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதை 3 மெத்தட் பண்ணுறோம். இதில் நாம் என்ன மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம், ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்னா பயோடீசல் இஸ் ப்ரொடியூஸ்ட் யூசிங் பேஸ் கேட்டலிஸ்ட் டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் is the most economical process, required only low temperature and pressure and producing a 98% conversion of yield. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது என்ன, பேஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ஸோ டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் பண்ணுற மெத்தட்ஸ் நம்ம வந்து எக்கனாமிக்கான மெத்தட், லோ டெம்பரேச்சர் ப்ரெஷரில் அரௌண்ட் 98% வந்து நமக்கு ஈல்டாக கிடைக்கக்கூடிய பெஸ்ட் மெத்தடை நம்ம வந்து பேஸ் கேட்டலிஸ்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேஸை யூஸ் பண்ணி கேட்டலிஸ்ட்டாக எப்படி வந்து நம்ம வந்து டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பயோடீசல் ப்ரொடக்ஷன். ஸோ ஆயில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆயில் அப்படிங்கிறது ஹை ஃபேட்டி கிளிசரல் எஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆயிலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம the transesterification process is the reaction of oil heated 110 degrees centigrade for half an hour and the removal of moisture content and then reduce the temperature around 60 to 80 degree centigrade. Reaction is carried out with an alcohol in the presence of a catalyst. So catalyst is strong alkaline like sodium hydroxide to form the esters and glycerol. So biodiesel transformation நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆயில் வந்து எடுத்து அரௌண்ட் 110 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஒரு half an hour நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும், அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும். இன்கேஸ் ஆயில் கண்டென்ட்ல வந்து வாட்டர் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரலிசிஸ் ஆச்சுன்னா அப்படின்னா நமக்கு ஆசிட்டும்
ஆல்கஹால் நமக்கு ப்ராடக்டாக கிடைச்சிடும். ஸோ அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பயோடீசல் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஹைட்ரோலிசிஸ் மட்டும் தான் நடக்கும். இன்கேஸ் வாட்டர் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ மாய்ச்சர் கண்டென்ட் ரிமூவ் பண்ணாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரோலிசிஸ் மட்டும் தான் நடக்கும். அப்போ ஆசிட்டும் ஆல்கஹால் மட்டும்தான் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும், பயோடீசல் கிடைக்காது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா மாய்ச்சர் கண்டென்ட் வாட்டர் கண்டென்ட் அதில் மினிமம் பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம். பண்ணி டெம்பரேச்சர் அரௌண்ட் என்னென்னா 60 to 80 டிகிரி சென்டிகிரேடில் இது கூட ஆல்கஹால் ப்ளஸ் வந்து இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ராங் அல்கலைன் சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் கேரிட் அவுட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் செப்பரேஷன் ஆஃப் எஸ்டர் அண்ட் கிளிசரால் layers after the reactions time period நமக்கு separated ஆகும். The heavier glycerol settle down and purified for use of other industrial purposes. நம்ம வந்து ரெண்டு லேயரா செப்பரேட் அவுட் ஆகும் ப்ராடக்ட். ஒன்று வந்து கிளிசரல் எஸ்டர்ஸ் ஆகும். ஸோ அனதர் ஒன்று வந்து கிளிசரால் ஆகும் நமக்கு வந்து செப்பரேட்டட் ஆகும். கிளிசரால் அப்படிங்கிறது ஹெவியராக இருக்கிறதுனால பாட்டத்தில் செட்டில் ஆகும். ஸோ இந்த கிளிசரால் வந்து பை ப்ராடக்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் நம்ம கிளிசரால் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கிளிசரல் எஸ்டர்ஸ் வந்து நமக்கு கிளிசரல் எஸ்டர்ஸை நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் பயோடீசல். இது இஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் டு த நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற ஃபெசல் ஃபியர்ஸ் டீசலோட ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து சிமிலராக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்கீமேட்டிக் டயக்ராம் தான் இது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மெத்தனால் ப்ளஸ் கேட்டலிஸ்ட். ஸோ இது வந்து நம்ம வெஜிடபிள் ஆயில்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் ஆயில்ஸ் ஆர் அனிமல் ஃபேட் ஆயில்ஸாக எடுத்து 110 டிகிரி சென்டிகிரேட் ஒரு ½ hour தென் ரூம் டெம்பரேச்சர் 60 to around 80 டிகிரி சென்டிகிரேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மெத்தனால் ப்ளஸ் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது நம்ம அதை என்ன சொல்கிறோம்னா டிரான்ஸ்எஸ்ட்ரிஃபிகேஷன். ஸோ டிரான்ஸ்எஸ்ட்ரிஃபிகேஷனில் நமக்கு கிளிசரல் எஸ்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து ப்ளஸ் கிளிசரால். ஸோ இது வந்து க்ரூடாக கிடைக்கும். இந்த க்ரூடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த க்ரூட் வந்து செப்பரேட் அவுட் பண்ணுறோம். ஸோ டபுள் லேயர்ஸை வந்து செப்பரேட் ஆகும்போது அதில் ஒரு லேயர் எடுத்து என்ன பண்ணுறோம்னா அதை ரெஃபைனிங் பண்ண அப்படின்னு இட் இஸ் கால்டு பயோடீசல் டாப் லேயர். ஸோ அதோட பாட்டம் லேயர் தான் என்ன சொல்கிறோம்னா க்ரூட் கிளிசரின். இந்த க்ரூட் கிளிசரின் எடுத்து திரும்ப ரெஃபைனிங் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளிசரால் மட்டும் தனியாக கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம காஸ்மெட்டிக் அண்ட் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம கிளிசரின் வந்து பை ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் மெத்தனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கவரி பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த மெத்தனாலை எகைன் வந்து ரீயூசிங் ஃபார் த டிரான்ஸ்எஸ்ட்ரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆஃப் கிளிசரின் ப்ரிப்பரேஷன். ஸோ இதில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, என்ன ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா ஸோ பயோடீசல் ப்ரொடக்ஷன். ஸோ கிளிசரைடு. ஸோ இதுதான் என்ன சொல்லணும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில்ஸ், அது அனிமல் ஆயில்ஸாக இருக்கட்டும், சன்ஃப்ளவர் ஆயில், காஸ்டர் ஆயில், அல்லது வந்து எந்த ஆயிலாக இருந்தாலும் பாம் ஆயில் ஆர் வாட் எவர் இட் இஸ், கிரவுண்ட் ஆயில், காஸ்டர் ஆயில், ஆல் ஆயில்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஹை ஃபேட்டி கிளிசரல் எஸ்டர்ஸ். ஸோ அப்போ CH2O C++OR அப்படிங்கிற எஸ்டர் குரூப்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 110 டிகிரி சென்டிகிரேட் ஒரு ½ hour ஹீட் பண்ணால் இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லாம் ரிமூவ் ஆன உடனே ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஆல்கஹால் ப்ளஸ் கேட்டலிஸ்ட், ஸோ பேஸ் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது வாட்டர் கண்டென்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கணும். இன்கேஸ் வாட்டர் கண்டென்ட் ரிமூவ் ஆகலை அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எஸ்டர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஆல்கஹால் ப்ளஸ் ஆசிட் இது இருக்கும். அப்போ நமக்கு ப்ராடக்டாக என்ன கிடைக்குன்னா ஆல்கஹால் கிளிசரால் கூட ஒரு ஆசிட் தான் நமக்கு கிடைக்கும் வாட்டர் கண்டென்ட் ரிமூவ் பண்ணல அப்படின்னா. இன்கேஸ் வாட்டர் கண்டென்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ எஸ்டர்ஸ் 3 molecules ஆஃப் எஸ்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எஸ்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோடீசல் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபெசல் டீசல்ஸ், ஃபெசல் ஃபியூல்ஸ் டீசலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஈக்குவல் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு இருக்கும். ஸோ இந்த கிளிசரால் அப்படிங்கிறது பை ப்ராடக்ட்ஸ். இந்த பை ப்ராடக்ட்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் ஃபார்மசூட்டிக்கல் அந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கிளிசரால் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எவ்வளோ ஈல்டு அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா நம்ம ஆயிலிருந்து பயோடீசல் ப்ரொடக்ஷன் நமக்கு அரௌண்டு ஸோ 98% ஆஃப் ஈல்டு நமக்கு வந்து எஸ்டர்ஸாக நமக்கு பயோடீசல் அப்படிங்கிறது கிடைக்கும். So what are the advantages of biodiesel அப்படின்னா so biodiesel is a renewable diesel. It's also called green diesel. So less greenhouse gas emissions. So burn ஆகும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ், கார்பன் டெபாசிட் அப்படிங்கிறது ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ reduce to foreign oil dependence. நாம் வந்து ஸோ நம்ம வந்து வெளியிலிருந்து வாங்கக்கூடிய ஆயிலில் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம பிளான்ட் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆயிலில் பிளான்ட் சீட்ஸில் கிடைக்கிற ஆயிலில் வந்து நம்ம பயோடீசல் ப்ரிப்பேர் பண்ண முடியும். டு இம்ப்ரூவ் ஏர் குவாலிட்டி, ஏரோட குவாலிட்டி வந்து இதுலேருந்து அவுட்புட்னால இப்போ பெருசாக பொல்யூஷன் வந்து எதுவும் அவ்வளோ இருக்காது. மோர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்.
then biodegradable and not toxic. ஸோ இதுலேருந்து வெளிவர எமிஷன்ஸ் ஆஃப் கேஸஸ் வந்து பயோடிகிரேடபிள் அண்ட் நான் டாக்ஸிக், எதுவும் பொல்யூஷன் அவ்வளோ கிரியேட் பண்ணாது. ஸோ பெட்டர் ஃபியூயல் எக்கானமி, தென் பெஸ்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். லெஸ் ஸ்மோக் எமிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ரினியூவல் ரிசோர்ஸஸ். திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம் அப்படின்னு, திஸ் இஸ் ரினியூவல் ரிசோர்ஸஸ். ஸோ லெஸ் எமிஷன் ஆஃப் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். திஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோ டீசல். So next to disadvantages, these are not suitable for use in low temperatures. So low temperature la idu vandu use பண்றது கஷ்டம். So biodiesel is more expensive than petroleum. So petrol விட biodiesel அப்படிங்கிறது more கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். So இத வந்து நம்ம வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ் அதிகமா யூஸ் பண்ணோம் அப்படினா, யூஸ் பண்ணி biodiesel வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படினா, so food shortage வந்து வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. Then increase the use of fertilizers. So நம்ம வந்து biodiesel ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ், அதாவது castor oil, sunflower oil, ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணது வேண்டி இருந்தது அப்படின்னா, ஸோ இன்க்ரீஸ் யூசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் ஸ்லைட் இன்க்ரீஸ் இந்த நைட்ரஜன் ஆக்சைடு எமிஷன்ஸ். ஸோ நைட்ரஜன் ஆக்சைடோட எமிஷன்ஸ் வந்து இந்த ஃபியூல்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இது வரைக்கும் இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போன நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் இது வரைக்கும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அண்டு கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடலாம். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் போன லிங்க் இந்த டெலிகிராம் குரூப்லையும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்கடுத்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கிளாஸ்மேட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலோட லிங்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.